நாட்டிலே கடந்த 1952க்கு பிறகு இன்றைக்கு மக்கள் நலன் பயக்கக்கூடிய வகையிலே வாராது வந்த மாமணி போலே இன்றைக்கு கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒன்றை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் இன்றைக்கு வரவேற்று பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவரிடம் எத்தனை தொகுதிகள் இருக்கிறது அல்லது அவர் எத்தனை பெரும்பான்மையை காட்டப் போகிறாரா இல்லையா என்பதை சட்டமன்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர அதை ஆளுநரிடம் காட்ட வேண்டும் என்கிற அவசியம் அரசியல் சட்டம் கடமையாக்கவில்லை. எனவே அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க செய்வது மட்டுமே ஆளுநருடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பெரும்பான்மையை காட்டுங்கள் என்பது சட்டமன்ற ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. சட்டப்படி தவறான ஒன்றை ஆளுநர் செய்யக்கூடாது என்கின்ற அந்த முன்மொழிவை எங்களுடைய தலைவர் அவர்களும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு அதே கருத்தாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலும் மற்றும் பல்வேறு தலைவர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையிலே இன்றைக்கு அவரை ஆட்சி அமைக்க அழைத்திருப்பதாக சற்று முன் தகவல் கிடைத்ததாக இன்றைக்கு பேசிக் கொள்கிறார்கள். அது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. அழைத்திருந்தால் மகிழ்ச்சி, அப்படி அழைக்கவில்லை என்றால் ஒரு மாபெரும் சட்ட தவறினை ஆளுநர் செய்திருக்கிறார் என்றுதான் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் குற்றம் சொல்ல முடியும். எனவே சட்டத்தின்படியும் தர்மத்தின்படியும் ஜனநாயகத்தின்படியும் நம்பிக்கை உள்ள அனைவரும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் அதன் தலைவர் விஜயின் பின்னால் அணிவகுப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வாக்களித்த செயல்பாட்டினை ஆதரிக்கக்கூடிய ஒரு கடமையாகும். எனவே தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி. அந்த அடிப்படையிலே அவர் முதலாக அழைப்பு கொடுத்தது மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே இந்த கட்சிகள் அனைத்தும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் அணிவகுக்கும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு மதசார்பற்ற கூட்டணி என்பது ஆட்சி நிலைநிறுத்தப்படும். அதன் அடிப்படையிலே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதற்கு எந்த விதத்திலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு எந்த விதமான இடையூறும் செய்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியிலோ அல்லது குதிரை பேரத்திலோ ஈடுபடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே எங்கள் தலைவரும் நல்ல முடிவை எடுத்து விஜயின் பின்னால் அணிவகுப்பார் என்று நம்புகிறோம்.